நிச்சயமாக. அதாவது இந்திய விமானப்படையின் தலைமை தளபதியாக இருப்பவர் சீஃப் மார்ஷல் ஏபி சிங். அவர் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று டெல்லியிலே புதுடெல்லியிலே நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் பேசும்போது மிக முக்கியமான ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இந்திய விமானப்படை தொழில்நுட்ப மேம்பாட்டிலே பின்தங்கி இருக்கிறது. குறிப்பாக போர் விமானங்கள் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, போர் விமானங்களை தொழில்நுட்ப வசதி காரணமாக மேம்படுத்துவதிலும் பெருமளவு பின்தங்கி இருக்கிறோம். அதற்கு ஒரு உதாரணமாக இருப்பது தேஜஸ் போர் விமானங்கள். தேஜஸ் 1A போர் தேஜஸ் மார்க் 1A போர் விமானங்கள் மிகவும் பின்தங்கி இருப்பதாக ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும். என்றால் 2001ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த திட்டத்தில் முதற்கட்டமாக வழங்க வேண்டிய 40 தேஜஸ் போர் விமானங்கள் இன்னும் விமானப்படையிலே வந்து சேரவில்லை என்று கூறியிருக்கிறார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு R&D என்று அழைக்கப்பட்ட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு எடுக்கும் நேரத்திலே அது குறித்த நேரத்தை செய்து முடிக்க வேண்டும். R&D என்பது குறித்த நேரத்தை செய்து முடிக்க வேண்டும். இல்லையெனில் தொழில்நுட்பம் எந்த பயனும் இல்லை என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. R&D நிதிக்கு கூட 5% தான், அதாவது டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் ராணுவத்திற்காக பாதுகாப்பு துறைக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியில் பட்ஜெட் நிதியிலே கிட்டத்தட்ட 5% தான் ஒதுக்கப்படுகிறது. 15% R&Dக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு அதிக அளவு 15% நிதியை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். 2001 முதல் தேஜஸ் விமானம் பறந்துவிட்டது. ஆனால் 2014 தான் இதற்கான ஆராய்ச்சி தொடங்கி உடனடியாக கொடுக்கப்படும் என்றார்கள். இதுவரை அந்த 40 முதற்கட்டமாக வழங்க வேண்டிய 40 விமானங்கள் இன்னும் வந்து சேரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்னது காரணத்தையும் கூறுகிறார். சீனாவும் பாகிஸ்தானும் விமானப்படையை மிக அதிகமாக வலுப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக சீனா ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் என்று மறைந்து தாக்கக்கூடிய இன்விசிபிள் விமானங்கள் எல்லாம் தற்போது தயாரித்து விட்டார்கள். அவர்கள் தொழில்நுட்ப மேம்பாட்டிலும் எண்ணிக்கையிலும் போர் விமான எண்ணிக்கையிலும் அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் இன்னமும் நாம் பின்தங்கி இருக்கிறோம். இது மிகப்பெரிய கன்சர்ன், இது மிகப்பெரிய ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ற வகையில தெரிவித்திருக்கிறார். இது மிக முக்கியமானதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த விமானப்படை என்பது மிக முக்கியமானது. தற்போது விமானப்படையின் வலுவாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்திய விமானப்படையின் தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய ஏபி சிங், சீஃப் மார்ஷல் ஏபி சிங் உடைய இந்த குற்றச்சாட்டு, அதுவும் அவர் மிக தெளிவாக ஒரு பொன்மொழிமொழி ஒன்றை கூறுகிறார். டெக்னாலஜி டிலைட் இஸ் டெக்னாலஜி டினைடு. மிக அருமையாக சொல்கிறார். டெக்னாலஜி டிலைட் இஸ் டெக்னாலஜி டினைடு. தாமதமாகும் தொழில்நுட்பம் மறுக்கப்பட்ட தொழில்நுட்பத்திற்கு இணையானது என்று கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நிச்சயமாக இந்திய விமானப்படை போதிய அளவு தயார் நிலை இல்லையோ, போர் விமான எண்ணிக்கையாகட்டும் அதே போன்று தொழில்நுட்பத்திலும் மற்ற நாடுகளுக்கு போட்டியிடும் வகையில் இல்லையோ என்ற ஒரு கேள்விகளை, இது போன்ற பல கேள்விகளை எழுப்புகிறது என்பதுதான் அவருடைய பேச்சின் மூலமாக தெரிய வருகிறது. அப்ரஹாம்.